எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துச்சுல அது. ஐயோ அப்பா, என்ன கூட்டம். சொல்றாங்கல்ல, அவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவு கூட்டம் வருதுன்னு. அந்த கூட்டத்தை விட எல்லாம் வந்துட போகுது. உண்மையா மக்களுக்கு செய்யணுன்ற மனப்பான்மையோட வாங்க, அரசியலுக்கு வாங்க, ஜெயிங்க, நல்ல விதமா இருங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி உன்னுடைய கேரக்டர் வேற, முன்னாடி நீ காட்டுறது வேற. வாங்கி கொடுத்த 2002 சார், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு 15 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். பிரேஸ்லெட்டு எல்லாம் மாட்டிட்டு வந்தாரு. திரும்பி பார்க்கும்போது மொட்டையா வந்து கேப்டன் வந்து ஏதோ ஒரு முடிவெடுத்து போகும்போது ராவத்தன் வந்து குறுக்க படுத்துட்டாரு, என்னை தாண்டி போடான்னு. உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நீங்க கேப்டன் பத்தி நீங்க அந்த வாஞ்சிநாதன் டைம் சொன்னீங்க. நீங்க அவருக்கும் இந்த ரசிகர்களுக்கு நான் திருப்பி இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் 2000கள் அது அப்பயே வந்து அந்த ராஜ்யம் படத்துல எல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நான் முக்கியமான காரணம். அது விஷயமா நோக்கி தான் வந்தேன் நான். சொல்லுங்க ப்ளீஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் நானும் அவர் உட்காந்து இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் ஒரு நடிகராக இருக்க மாட்டார், ஒரு நல்ல நண்பராக கேட்பார். யார் ஒரு விஷயம் சொன்னாலும் கேட்பார். இன்னொன்று, நான் அவருக்கு வந்து முதல்ல மலேசியா கூப்பிட்டு போகும்போது அவருக்கு நான் கொடுத்த வரவேற்பு வந்து யாருமே பண்ணியிருக்க முடியாது. கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி 2 சைரன் புல் பைக்கு எங்கேருந்து 60 கிலோமீட்டர் ஏர்போர்ட்லேருந்து கோலாலம்பூர் வரைக்கும் சைரன் பைக்கு 20 பென்ஸ் காரு வந்து கூப்பிட்டு போனேன். கயா சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னாரு. எல்லாம் உங்களுக்கு தான் கேப்டன் அந்த அளவுக்கு இது பண்ணி. ஆனால் அது வந்து அதுக்கெல்லாம் மயங்கர ஆள் கிடையாது அவர். அந்த அளவுக்கு நமக்கு இது பண்ணான்னு சொல்லி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும்போது அப்போ உட்காந்து பேசும்போது சொன்னேன், நீங்கள் கட்சி ஆரம்பித்தா எப்படி சார் நமக்கு இதுக்கெல்லாம் முடியுமா சார், நம்ம டென்ஷனுக்குன்னாரு. 100% கேப்டன், உங்களுக்கு தெரியாது, உங்களோட இது நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும், நீங்கள் பண்ணியே ஆகணும் கேப்டன் சொல்லி அங்கே தான் வந்து அவர் மைண்டில் வந்து அவருக்கு நம்ம கட்சியை ஆரம்பிக்கணும்னு தோன்றின நேரம் அது மலேசியாவில் தான். அதுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய வேலைகளை ஆரம்பித்து 2 மாநாடுக்குமே நான் கூட இருந்தேன், அவர் கூட இருந்தேன். முதல் மாநாடுக்கு நீங்கள் கூட 2 மாநாட்டிலையுமே கூட இருந்தேன். எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துச்சுல அது. ஐயோ என்ன கூட்டம். சொல்றாங்கல்ல, அவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவு கூட்டம் வருதுன்னு. அந்த கூட்டத்தை விட எல்லாம் வந்துட போகுது. சொல்லுங்க. லைவ் பார்த்துருக்கோம், எவ்வளோ பெருசு அந்த கூட்டம் இல்லைங்களா அது. ஐயோ இன்னொன்று, உண்மையான மக்களுக்கும் அவர் மேலே சார் அதுக்கு ஒரே உதாரணம் சார். ஒருத்தன் சொல்லுவாங்க, கலெக்டரோட நாய் செத்தா கூட்டம் வருமா, கலெக்டர் செத்தா கூட்டம் வராதான். ஏன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் கலெக்டரால் எதுவும் ஆக போகிறதில்ல. ஒருத்தனுடைய இறப்பில் மட்டும்தான் அவனுடைய பவர் தெரியும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர், அடுத்து புரட்சி கலைஞர். என்ன க்ரௌடு சார். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரை தெய்வமால ஆக்கி சாமி ஆக்கி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இது யாருக்கு கிடைக்கும் இதெல்லாம்? அந்த கோயம்பேடு அந்த ஜங்ஷனே இன்னைக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆலயம் மாதிரி பாருங்க. இன்னைக்கு அது ஃபியூச்சரில் வந்து அது ஒரு கருமாரியம்மன் கோயில், மாங்காடம்மன் கோயில் மாதிரி கேப்டன் கோயில்னு ஜனங்கள் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு சார். நிறைய அது ஒரு மாதிரி ஒரு விசேஷ இடமா தான் பார்க்குறாங்க மக்கள். வரும்போது தவறாமல் வந்து அவங்க போய் பார்த்துட்டு வர்றது, பார்க்க வேண்டிய அவர் தானே சார். ஏன்னா நான் வந்து அவரை பற்றி ஓவராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லுவார், நம்மளை வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் சார் தான் சொல்லுவார் சார். அது அவரை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து சார் தான் சொல்லுவார். என்ன சார் பண்ண போகிறோம், ஏதோ பண்ணணும் சார், ஏதாவது பண்ணணும் சார்ம்பார். பேச்சை பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் இருக்காது, செயற்கை தன்மையும் இருக்காது. பார்த்தீங்கன்னா என்ன மனசில் படுதோ ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கணும். எல்லாரும் வந்து நான் வந்து சும்மா வந்து மக்களுக்கு பண்ணுன்னு ஏமாற்றக்கூடாது. உண்மையாக மக்களுக்கு செய்யணுன்ற மனப்பான்மையோட வாங்க, அரசியலுக்கு வாங்க, ஜெயிங்க, நல்ல விதமாக இருங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி உன்னுடைய கேரக்டர் வேற, முன்னாடி நீ காட்டுறது வேற. அது உண்மை தெரியும் போது குளிர் அடி பெருசாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து பொதுவாக ஒருத்தருக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். ஒரிஜினலாக இருங்க. மக்களை வந்து உங்களை நம்பி வர்ற ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. ஆனால் அப்படி இப்போ கேப்டன் நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ ஒரு மனசில் பட்டதை பேசணும் ஒருத்தரும் போது மக்கள் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காம விட்டுட்டாங்களேன்னு வருத்தம் உண்டா? இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், ஆனால் இவர் இன்னும் நல்லா கொண்டாடி இருக்கு சார். ஒரு விஷயம் சார், எந்த இதுவுமே
இப்போ நான் ஸ்டார் நைட் நடத்தினேன் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக பண்ணேன், தெரியாது. ஆனால் வந்து அதை ஆர்கனைஸ்டாக கொண்டு போய் தான் என்னால் அதை முடிஞ்சு எந்த டேமேஜ்லாம் வெளியே வர முடிஞ்சது. எந்த ஒன்றையுமே ஆர்கனைஸ்டாக கொண்டு போகணும். என்னதான் நம்ம மக்கள் வந்தாலும் அந்த மக்களை வந்து நமக்கு கட்டமைப்பு கரெக்டா அது இருந்தா இருக்கணும். அதுக்கான ஆட்கள் வந்து இல்லாமல் போனதுன்னா அதுக்கு ஒரு காரணம். இப்போ இது டிஎம்கே இது இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய கட்டமைப்பு பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கட்டமைப்பு இருக்கு, அதுக்கான ஆட்கள் இருக்க போய் தான் அது ஒரு கட்டுக்கோப்போட இருக்கு. விஜயகாந்த் சார் ராவுத்தர் சாரோட நட்பு அது 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 அதாவது ஓரளவுக்கு இந்த மாதிரி உங்க ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா 2 காலகட்டம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போது நீங்க பார்த்த விஜயகாந்த் சார், தனியா டிராவல் பண்ணும்போது விஜயகாந்த் சார், என்ன டிஃபரன்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க? நான் பார்த்த வரைக்கும் சார் நட்புன்னா எனக்கு தெரிஞ்சு ராவுத்தர் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் வந்து சினிமாவுக்கு இல்லை வரல, ஆனால் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பற்றி. கேப்டனுக்காக ராவுத்தர் வந்து எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு. அதே மாதிரி ராவுத்தர் பேச்சை கேட்டு கேப்டன் அதாவது ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொன்னாங்க. கேப்டன் வந்து ஏதோ ஒரு முடிவெடுத்து போகும்போது ராவுத்தர் வந்து குறுக்க படுத்துட்டாராம், என்னை தாண்டி போடான்ட்டு. வாழ்க்கை பிரச்சனை அது, போடா என்னை தாண்டி போடா அப்படின்ட்டார். ஒரு 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 இன்ச்சு கூட அவரை மீறி போகாமல் போய் உட்காந்துட்டாரான். நீ என்ன சொல்கிற கேட்குறேன்னு யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு வந்து ஒரு டாப்பில் இருந்த ஒரு நடிகர் ஒரு நட்புக்கு மரியாதை கொடுத்து அவரோட வாழ்க்கை பிரச்சனை அது, வேண்டாம் நண்பன் தான் வேணும்னு, இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அவங்க நட்பை பற்றி? அப்படி இருந்தவங்க பின்னாடி சில பிரச்சனைகள் வந்து கேள்விப்பட்டதான் நமக்கு தெரியாது. அதனால் 2 பேரும் நட்புக்குள்ள விரிசல் ஏற்படுது. அந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவுத்தர் இறந்த அன்னைக்கு நான் போயிருக்கேன். நீங்கள் வந்திருப்பீங்க, இதெல்லாம் வந்திருப்பீங்க. கேப்டன் கண்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு பாடி எடுக்கிற வரைக்கும். சில விஷயங்கள் அவரால் வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த நட்புங்கிறது அவர் மனசுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ராவுத்தர் இறக்குற வரைக்கும் நிறைய அந்த கவுன்சிலெல்லாம் அவர் கூட நம்ம கூட இருந்து இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். கேப்டனை எங்கேயுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். பிரிஞ்சிட்டாங்க. கேப்டனும் வந்து ராவுத்தரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசி நான் கேள்விப்பட்டதில்லை. அதேமாதிரி ராவுத்தரும் வந்து கேப்டனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். அந்த 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 நட்புக்கு ஒரு பெரிய உதாரணம் அவங்க 2 பேரும், கேப்டனு தான். நான் பார்த்தது அந்த இறப்பில் தான், ராவுத்தரோட இறப்பில் தான் வந்து கேப்டன் வந்து அப்படியே அழுதமானிக்கே உட்காந்துட்டு இருந்தார். நான் போகிற டைமில் கை பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொன்று அந்த என் நண்பன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஆறுதலாக இருக்கும்ல, ரொம்ப என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். கையை பிடிச்சிட்டு ஒவ்வொன்று அழுவ ஆரம்பித்தார். அப்போ தான் நினச்சேன், சரி என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் இருந்தால் கூட நட்பு வந்து இன்றைக்கும் இறக்குற வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தாங்க, ராவுத்தர் இருந்து கேப்டன் இறக்கும்போது ராவுத்தர் இருந்தால் ராவுத்தர் கூடிய கேப்டன் கூடிய ராவுத்தர் இறந்துருப்பார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையில் கொஞ்சம் கண்ணு கலங்கிச்சு. உண்மையாக அது நடந்திருக்கலாம். இடையில அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு தெரியாதக்குள்ளே நம்ம உள்ளே போக. ஆனால் வந்து அவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப வலுவான நட்பு நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தது. ஆனால் இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேப்டனோட லைஃப்ல நீங்க மாறுதல் பார்த்துருக்கீங்களா? அவருடைய ப்ரொஃபஷனலும் சரி பர்சனல் லைஃப்லையும் பார்த்துருக்கீங்களா? கட்சியும் அந்த டைம்ல தான் அவர் நான் இடையில வந்து சார் ஒரு சின்ன இதில் நான் கேப்டனை போய் திருப்பி பார்க்கல. அப்புறம் வந்து ஒரு என்னோடய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை வைக்க போனப்போ ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்ட்டார். வந்துட சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆஃபீஸுக்கு வந்துட சொல்லிட்டாரு. அவரால் முடியல சார், முடியல. அப்படியே வந்து எனக்கு பார்த்தோன்னே ஒரு வருஷம் 2 வருஷம் இடைவெளி. நான் அந்த இதுக்கு போயிட்டேன், பெங்களூர் போயிட்டேன், பார்க்க முடியல. என்னால் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கண்ணு கலங்குது. வந்து உட்காந்துட்டு 2 பேரும் உட்காந்துருக்கோம், கையை பிடிச்சிட்டு ஒரு இது இருக்குல்ல,
அப்படி மாதிரி ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே கண் வழியே தண்ணி அப்படியே அழுத்துட்ருக்காரு. நான் அழுவ, அவர் அழுவ. ஏன்னா அவரை வந்து நம்ம ஒரு சிங்கமாகவே பார்த்துருக்கோம். அப்பேற்பட்டவருக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அப்போ வந்து அவர் நான் துபாயில் அவருக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரேம் வாங்கி கொடுத்துருந்தேன். வாங்கி கொடுத்த 2002 சார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு 15 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். பத்திரமா வச்சிருக்காரு பாருங்க இல்லையா அப்பா. பாருங்க, அப்போ அவர் மனசுக்குள்ள நான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கேன். கரெக்ட். அப்போ அந்த கண்ணாடி போடும்போதெல்லாம் என்ன நினச்சிருந்துருக்காரு. அதை அன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. சின்ன ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அவன் போனோம், 2 பேரும் ஷாப்பிங் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்டட் கடைக்குள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு நம்ம நண்பரோட கடை துபாயில் இருந்துச்சு. எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 ஃப்ரேம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த ஃப்ரேம் தான் நிறைய அவர் யூஸ் பண்ணியிருந்திருப்பார். ஓ ஆமாம். அப்போ வந்து அது அந்த டைமில் எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு இதாகிட்டேன். அதே மாதிரி மேரேஜுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பாவம் அவரால் ரொம்ப உடல் இதாக இருந்துச்சு. நான் தான் போய் கார்லேருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இருந்து பண்ணிட்டு போனார். அதெல்லாம் வந்து என்னால் வந்து அது நெகிழ்ச்சியான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத. அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ பெரிய இதாக இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ நம்மளே கூட உடம்பு சரியில்லைங்க, இப்போ சாரே வந்து இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை இதில் சொல்லி இப்போ ஒரு தட்டி கழிக்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு உண்மையான ஒரு பாச நேசமுள்ள ஒரு நல்ல மனிதர். சினிமாவுக்கு வந்ததே வந்து ஒரு நடிகராகணும் அப்படின்னாரு. அதுதான் உங்களுடைய ஆரம்ப காலமா? ஆமாம் இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் முதல் போடாதப்போ வந்து சினிமா நடிகராகணும்னு நினச்சேன் சார். எப்போ ப்ரொடியூசர் ஆனோன்னா ஏனோ அந்த நடிக்கணுன்ற எண்ணமே வரல. அத்தனை படங்கள் தயாரிச்சும் அது நமக்கு அது வரல. வரல பாருங்க. நிச்சயம் வரல. நம்ம படத்துலேயே ஏதோ ஒரு கேரக்டரை பண்ணிவிட்டு, அதாவது வாழ்க்கையில் வந்து சார் சில விஷயங்கள் இருக்குது. நான் கோடி கோடியாக சம்பாரித்தேன், கோடி கோடியாக காணாமல் போயிடுச்சு. என்ன வந்து நமக்கு வந்து இறைவனால் எழுதப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும். நான் வாழ்க்கையில் கஷ்டப்படணும், பிரச்சனைகளை சந்திக்கணும்னு இருக்கும்போது நான் நடிகனாகணும். நம்ம படம் எடுத்த நடிக்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட அன்றைக்கி ஒரு நடிகனை போயிருந்தேன்னா ஒரு சேஃப்டியாக இருந்திருப்பேன். ஏதோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு அப்பாவோ இல்லை அண்ணனாவோ ஏதோ ஒன்று நடிச்சுட்டு பண்ணிட்டுருப்போம், ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இவ்வளோ படம் எடுத்து கூட அந்த எண்ணமே போகலை. இப்போ போய் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நடிக்க போட ஒரு அனுபவம். நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து தயாரிப்புக்கு முன்னாடி இது. ஆமாம், இதெல்லாம் வந்து அப்போது சினிமா நடிக்கணும்னு சுற்றி இருந்த காலத்தில் ஒரு படம் வந்து சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். முரளி சார் ஹீரோ, குஷ்பு ஹீரோயின். நாகர்கோயிலில் ஷூட்டிங். அப்போ வந்து குஷ்பு வந்து அறிமுகமான டைம் அந்த காலகட்டம். நாகர்கோயிலில் ஷூட்டிங்கு. எல்லாம் படம் எடுக்கிறவங்கலாம் வந்து ஒரு பழக்கமான நண்பர்கள் தான், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க. போனோன்னே 2வது நாள், சார் கொஞ்சம் எதாவது பணம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு. நான் என்ன அந்த டைமில் ஒரு செலவு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கொண்டு போயிருக்கோம். இதான் இருக்குது. என்ன உங்கள் செயினும் பிரேஸ்லெட் போடுவோம். அப்போ உங்கள் செயினும் பிரேஸ்லெட்டை கொடுங்க சார், ஒரு 4 நாளில் திருப்பி கொடுத்துறேன், ஷூட்டிங் வந்துடும், இன்னும் பணம் வரல அப்படின்னாங்க. 2 கழட்டி கையில் கொடுத்தாச்சு. யோசிக்கவே இல்லை, கொடுத்துட்டேன். இன்னொரு நண்பர்கிட்ட இருந்து இன்னொரு ஜுவல் ஞானவேல் சார்ட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டாங்க. அவரும் நடிக்கிறார் அதில். ஆமாம், நாங்கள் 2 பேரும் நடிக்க போயிருக்கோம். வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் பண்ண ஒருத்தருக்கார், ராஜன் சொல்லி. ஓகே. அவர் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவர் தான் சொல்லி இங்கே அனுப்பி விட்றாரு. அவர் வந்து 3வது நாள் வர்றாரு. வந்தோன்னே அப்படியே வந்தார். அவர் சட்டை போட மாட்டார். நல்ல ரொம்ப நல்ல தங்கமான மனிதர். நேராக ரூமுக்கு வந்தார். வந்துட்டு, சார் எப்படி போகுது, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னாரு. என்னென்ன வந்தோன்னே செயினையும் இதையும் பிடிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது தலைவா, அதுக்கு ஆள் இருக்கணும். ராஜன் வந்துட்டல, இனிமேல் ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்கன்னாரு. அப்படியே போனோம். நாங்கள் வந்து ஜாலியாக ஷூட்டிங் எங்களுக்கு இப்போ வரல, நாங்கள் ஜாலியாக நாகர்கோயிலை சுற்றிட்டு இருக்கோம். அது 2 நாள் கழித்து வந்தார். அவர் வரும்போது 4 மோதிரம்,
2-3 செயின், ஆ. பிரேஸ்லெட்டு எல்லாம் மாட்டிட்டு வந்தாரு. திரும்பி பார்க்கும்போது மொட்டையா வந்து மொட்டையா வந்து நிக்கிறாரு. என்னென்ன எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. அவ்வளவு சொன்னவர்கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க. என்னென்ன ஏதோ டைலாக் எல்லாம் விட்டு போய் அதுக்கு அது வந்தா இந்த மாதிரி ஷூட்டிங்ல நடிக்க போனோம். திரும்பி வரவே இல்லை. அதோட படமே எடுக்கல. அந்த ஷெட்யூலோட முடிச்சு அந்த நகையை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப காலம் கழிச்சு கொடுத்தாங்களா வாங்க, அதுவே ஞாபகம் இல்லை. இது நடிக்க போன அனுபவம். அதோட நடிக்கிறதுக்கு போகல, நடிக்க போகல. ஆமா. ஆனா நீங்க எல்லாருமே அந்த 3 பேர், ஜேபி சார் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் சினிமாவே பிடிக்காதவர் நடிகர் ஆயிட்டார். நிறைய படங்கள் பண்ணிட்டாரு அவரு. சேரன் சார் பண்ணி தொடங்கின ஒரு விஷயம். சேரன் சார் ஆரம்பிச்சு கொடுத்தாரு, நல்லா அவருக்கு பிக்கப் ஆயிடுச்சு. எனக்கு எல்லா லாங்குவேஜ்ல நடிக்கிற ஒரு நல்ல நடிகர் ஆயிட்டாரு. ஞானவேல் சாருமே நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு, அது நீங்க சொல்றது 90ல நடந்திருக்கணும். அது கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்றீங்க. நீங்க எப்படி இருக்கு நடிக்கிறா? எப்படி சொன்னீங்களே கடவுளின், நான் தான் கடவுளின் குழந்தைகள் தான் சார் நடிகராக முடியும். இப்போ பாருங்க, கேரவன் கொடுக்குறாங்க, நல்ல ஹோட்டலில் நல்ல சூட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க, டைமுக்கு சாப்பாடு வருது. இதெல்லாம் நம்ம ஷூட்டிங்கில் பண்ணுறோம். அது இந்த வாழ்க்கை வந்து வேற மாதிரி வாழ்க்கை சார். அது எப்படி இருக்கு? அதாவது இத்தனை படங்கள், இவ்வளவு கோடிகள் தயாரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அப்படி இருந்துட்டு நீங்க உங்க மைண்ட் ஃபுல்லா இன்னைக்கு எவ்வளவு ஆகும், இன்னைக்கு பட்ஜெட் என்ன ஆகும், நம்ம போது நான் அதான் கேட்டுட்டு இருப்பேன். இப்போ ஷூட்டிங் போறேன்னா கூட இந்த க்ரௌடு இருக்கும், போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. நம்மள மாதிரி தான். நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதை கவனிக்காம எங்கன்னா சேர் போட்டு உட்காந்துருப்போம், நின்றுட்டு இருப்பாரு. அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவேன், என்னடா இவ்வளோ க்ரௌடு நின்றுட்டு இருக்கு, இது ஆமா சார் இப்படி தான் சார் போயிட்டு இருக்கு சார், வெப் சீரிஸ்னா இப்படி தான் சார் போகும் அப்படிங்கிறாங்க. நமக்கு புதுசாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கிட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம மதன் சார் தான், எஸ்கேப் மதன் சார் தான் ப்ரொடியூசரு. அப்புறம் கூப்பிட்டு பேசினேன், பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு இருந்தார். அவர் எல்லாம் 8 படம் கொடுத்தவரில். ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. அதான் என்ன போய் செலக்ட் பண்ணிங்கன்னு. அப்புறம் டைரக்டர் சொன்னார், இல்லை சார் உங்கள் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் புதுசாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு கூப்பிட்டேன் சார்னு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போகிறேன், நாளைக்கு ஷூட்டிங் போகிறேன். சூப்பர். எப்படி இருக்கு அந்த அனுபவம்? நடிக்கிறது எப்படி இருக்கு அந்த அனுபவம்? இவ்வளோ நல்லா இருக்கு சார். ஆனால் வந்து ஈஸி இல்லை சார். அதாவது நடிக்க அந்த பழக்கம் வருமா தெரியல. சொல்லும் போது ஒரு மிரட்சி. நமக்கு வந்து கேமரா பயம் இல்லாதனால தப்பிச்சிடுறேன். நான் கேமரா பயம் கொஞ்சம் கூட கிடையாது, அதனால தப்பிச்சிடுறேன். ஆனால் ஒரு இந்த அனுபவம் தான் சார் அது. இந்த படம் எடுத்து ஆண்டவனே இதாகி போச்சுன்னு வைங்களேன், இருக்கிற காலம் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டு ஜாலியாக எடுத்துட்டு போயிடலாம். தொடர்ந்து நடிக்க ஆர்வம், ஆசை இருக்கு உங்களுக்கு? நல்ல படங்கள் வந்தால் நடிக்கலாம். சூப்பர். ஆமாங்க கஜா சார், அதான் வழக்கம் போல உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமா அந்த நகைச்சுவையும் சரி, அது இதுலயும் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஒரு ரொம்ப பெரிய இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு தனிப்பட்ட முறையில். இது சார், விகடன் நேயர்களுக்கும் என்னை வந்து இன்டர்வியூ எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.